ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்மலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா ப்ரான் தொக்கு தான். இது என்னோட ஸ்டைல். இந்த ப்ரான்ஸில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளமானது. விட்டமின் B12, omega-3 ஃபேட்டி ஆசிட், ஜிங்க், செலினியம், பாஸ்பரஸ்ன்னு சொல்லிகிட்டே போகலாம். இது குழந்தைங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. டீத் போனுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரான் தொக்குன்னு தெரியாமே சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை அதில் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷானது போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு லைட்டாக சாட்டே பண்ணி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1/2 kg ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரான் எப்போவுமே வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட்டு, டர்மரிக் பவுடர் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து போயிடும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து நான் ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரான் தொக்குக்கு எப்பவுமே தக்காளி ரொம்ப தேவைப்படாது, அதனால சின்ன தக்காளியாக இருந்தாலே போதும். போட்டு நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 1 லவங்கம், 4-5 கிராம்பு, 1 கல்பாசி, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி லைட்டாக அரோமா வந்தோடனையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 6-7 வத்தல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதில் ஒரு 3 சில்லு தேங்காவை போட்டு லைட்டாக வத்தல் கலர் மாறினோடனையும் அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரை அதில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக சாட்டே பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் பவுடரோடு சேர்த்து அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். நான் வந்து தனியாக கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சியை நல்லா திருவி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா லெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ப்ரான்ஸ் எல்லாம் வெந்து செம்ம டேஸ்ட்டாக ரெடியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய நல்லா மல்லித்தலையை ஃபுல்லாக போட்டு நல்லா பரட்டி விட்டீங்க அப்படின்னா ப்ரான் தொக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னோட ஸ்டைல். வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்டான ஒரு ப்ரான் தொக்கு சண்டேல சாப்பிட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரான் தொக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரான் தொக்கை சாப்பிட்டுட்டு அந்த வடச்சட்டி அப்படியே நீங்கள் கழுவ போட்டுறக்கூடாது. அதில் 2 கரண்டி சோறு எடுத்து போட்டு அப்படியே கையிலே பனைஞ்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு உருண்டை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்க. அடுத்த வாரமும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.